பார்த்து மகளே மாவுசைக்கு அப்பா நம்ம குலதெய்வத்திற்கு ஓட்டு போட்டு குடை கொடுக்கிறேன். சரிப்பா. நீ மலங்காவில வந்து மாவு பூஜை வார்த்தைன்னா அழகான மகனை பெத்தெடுப்ப. காவு பூஜை எப்படி வர முடியும்? நீ கண்மணியை பெத்தெடுப்பாய் மகளே. நான் ஈரோடுல இருக்கனே, வர முடியுமாப்பா? உனக்காகவே 7 அடுக்கு பரன் கட்டி வச்சிருக்கிறம்மா. சரி என்று அழைத்தான் பெரும்புலையன். ஆமா. மாவுசைக்கு காவு பூசையும் பார்க்க வேண்டாம், கண்மணியும் பிறக்க வேண்டாம், வேண்டாம், வரமாட்டேன் என்று மறுத்தாள். சரி. உடனே பெரும்புலையன் மகளே, நீ காவு பூசைதான் பார்க்க வராட்டாலும் அந்த தெய்வத்தினுடைய விபூதியாவது நெற்றியில் வைத்துக் கொள்ளம்மா என்று மையெடுத்து அணிந்தான். மகள் மதிமயங்கினாள். இதோ வருகிறேன் என்று புறப்பட்டாள். வாழைத்தடி தண்டியில் அலங்கரித்து மகளை கொண்டு வந்தான். மகளை மாவுசைக்கு நீ கீழே இருந்து பார்த்தா இந்த இதெல்லாம் தெரியாதம்மா, மேல இருந்து பாரு, உனக்காகவே பரன் கட்டி வச்சிருக்க, பரன் மீது இருந்து பாரம்மா என்று மகளை பரன் மீது அமர வைத்து விட்டு பெரும்புலை என் மகள் கைகால்களை கட்டுவதற்காக கத்தாழை கிழிக்க வந்தான். கத்தாழை கிழித்து வந்ததை பார்த்த உடனே மாவுசைக்கு எப்படி புலம்புகிறான்?